Taste the Daily. சென்னை திருவொற்றியூர் மணலி விரைவு சாலையில் பூமியில் புதைக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணானது. திருவொற்றியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அண்மை காலமாக குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக உள்ள நிலையில் தண்ணீர் வீணாவதைக் கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனிடையே குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்ய வந்த குடிநீர் வாரிய ஊழியர்கள் மிகவும் அலட்சிய போக்குடன் பணியை செய்தது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. சென்னை அடுத்த சோழிங்கநல்லூர் பகுதியில் மழைநீர் கால்வாயை எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி தொழிலாளர்கள் சுத்தம் செய்யும் வீடியோ காட்சி வெளியாகி உள்ளது. மேடவாக்கம் செம்மொழி பிரதான சாலையில் உள்ள தனியார் கல்லூரி எதிரே உள்ள மழைநீர் கால்வாயை சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்றது. இந்த பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கு எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்படவில்லை. இதனால் தொழிலாளர்களுக்கு தொற்றுநோய் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கவலை தெரிவிக்கும் பொதுமக்கள். சமூக நீதி பேசும் ஸ்டாலின் அரசு இது போன்ற சம்பவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என கேள்வி எழுப்பி உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் வணங்கானேந்தல் கிராமத்தில் மழையில் இடிந்த தனது வீட்டை சீரமைத்து தர வேண்டும் என மாற்றுத்திறனாளி வலியுறுத்தி உள்ளார். வணங்கானேந்தல் கிராமத்தில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளியான ராசையா என்பவரது வீடு கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு மழையால் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதை அறிந்த மஞ்சூர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் யூனியன் அதிகாரிகள் அவரது வீட்டை சீரமைத்து தருவதாக கூறியுள்ளனர். ஆனால் இதுவரை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ராசையா குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இந்த சேதமடைந்த வீட்டில் இருப்பதற்கு அச்சமாக இருப்பதால் வீதிகளில் தங்கி வருவதாக ராசையா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனே நடவடிக்கை எடுத்து தனக்கு புதிய வீடு கட்டித்தர வேண்டும் அல்லது பழைய வீட்டை சீரமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.